வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாமினேஷன் கடந்த டிசம்பர் 10 நடைபெற்று முடிஞ்சிருச்சு. அதுக்கான ரிசல்ட் எப்போ வெளியாகும், நான் இந்த மார்க் தான் இருக்கேன், எனக்கு கட் ஆஃப் மார்க் வந்துருமா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நான் எடுத்த மார்க்கை மெயின் எக்ஸாமினேஷனோட சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களான்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் ரிப்பீட்டடாக அந்த கொஷினை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த தமிழ் மொழியில் நீங்கள் எழுதின எக்ஸாமினேஷன் பேப்பர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் எக்ஸாமில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அதை கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மெயின் பேப்பரை அவங்க கரெக்ஷன் பண்ணி அந்த மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 70 மார்க் எழுதியிருப்பீங்க தெரியுமா மெயின் எக்ஸாமினேஷன், அதை மட்டும்தான் நீங்கள் அதில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கான மார்க்கை மட்டும் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. அதை பற்றி தான் எல்லா யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ நான் எக்ஸாம் நிறைய எழுதியிருக்கு, அவங்க 70 60ன்னு சொல்கிறாங்களே வருமா அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டராக கேட்டுட்ருக்கீங்க. அப்படி கிடையாது. இந்த மினிமம் நீங்கள் மெயின் பேப்பர் எழுதியிருப்பீங்க தெரியுமா 70 மார்க்குக்கு நீங்கள் மினிமம் ஒரு 57 58 மார்க் எடுத்தாலே போதுமானது. உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வரதுக்கு 100க்கு 100% சான்ஸ் இருக்குது. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா கண்டிப்பாக 2லேருந்து 3 மார்க் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வாட்டி 3 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அப்படி வரும் பட்சத்தில் 60+ நீங்கள் ஆயிடுவீங்க. அப்படி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்துடும். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 58 மார்க் இருக்கவங்களே கட் ஆஃப் வந்துட்டு இதே சேம் வேகன்சி தான் போன வருஷமும் கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 58 மார்க் மேலே எடுத்தவங்க 58 எடுத்தவங்களே செலக்ட் ஆகிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டிஸாக பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இல்லை உமன் கேட்டகரியாக இருப்பீங்க, ஏதாச்சும் ப்ரையாரிட்டியோடு இருப்பீங்க, அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க் குறையிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வேணால் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கம்யூனிட்டிக்கு என்னென்ன கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லிடுவோம், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எக்ஸாமினேஷன் ரிசல்ட் நம்ம என்னைக்கு வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த ஜனவரி 10 தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜனவரி 9 ஆயிடுச்சு. இன்று மாலை அல்லது நாளை மாலை வந்து கண்டிப்பாக ரிசல்ட் அப்டேட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் இயர் இதே மாதிரி தான் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு 30 நாளில் ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா நாளை காலையில் கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, ரிசல்ட் எப்போனாலும் வெளியதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அவங்க ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் தெரியப்படுத்துவோம். அதுக்குன்னு தனியாக வீடியோ எல்லாமே போடுவோம். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும்.